அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் சமைக்கவிருக்கும் பாரி மீன் சமையல் சமையல் தொடங்குகிறேன். பாரி மீன் சமையலை இது பாரி மீனை ஸோ இப்போ இது 200 கிராம் இருக்குது. இந்த மீன் போட்டு பிறகு இந்த சாஸ் இருக்குது இல்லை, அதாவது பரிஞ்சா அசாம் படாஸ். ஓகே, இது வந்து மீன் பாரி மீன். இந்த பாரி மீனுக்கு போட்டு சமைக்கிற சாஸு. இது வந்து கிரேவி மாதிரி அப்படியே சாம்பார் மாதிரி வைக்கிறது. இந்த பேஸ்ட் வந்து இது வந்து அடாபி கம்பெனி. ஓகே, அடாபி கம்பெனி இதோட மலேசியா கம்பெனி அடாபி கம்பெனியோட ப்ராடக்ட் இது. இந்த சாஸ் வந்து 70 கிராம் இருக்குது. ஓகே, இந்த சாஸ் வந்து இந்த பாரி மீன் போட்டும் நம்ம சம்பால் கிரேவி மாதிரி கொஞ்சமாக கட்டியாக ஒரு 2 பேருக்கு ஆகிற மாதிரி ஒரு 4-5 துண்டு இருக்குது. சின்ன துண்டும் பெரிய துண்டும் கலந்துருக்குது. ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், அல்லது ஒரு ஆளும் சாப்பிட்லாம். அது ஏன்னா வச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் ஆன பிறகு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 200 கிராம் இந்த மீனுக்கு, பாரி மீனுக்கு 200 கிராம், இந்த மீனுக்கு இந்த 70 கிராம் பேஸ்ட்டு. இது வந்து புளிப்பாக இருக்கும், மீன் சம்பால் வைக்கிறதுக்குள்ள பேஸ்ட்டு. ஓகே, இது வந்து பாரி மீனும் சமைக்கலாம், சாதாரண மீனுங்களும் போட்டு சமைக்கலாம். இதில் எல்லாமே கலந்துருக்குது, நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கிரேவி வைக்கிறதுக்குள்ள எல்லா பொருள்களும் அரைச்சி இந்த பேஸ்ட் உள்ள கலந்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நான் பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் போடணும். அது என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் உருளைக்கிழங்கு ஒன்று பெருசு வெட்டி வச்சுருக்கிறேன். கிழங்கு போட்டாலும் ஓகே, நல்லாயிருக்கும் சாப்பிட. தக்காளி பழம் 1 பழம் வெட்டி வச்சுருக்கேன். இதோடு இது 1 2 3 4 இன்க்ரீடியன்ட்ஸ். இதனுடன் தண்ணீர் வந்து இதுக்கு 250 ml தண்ணி ஊற்றுறோம். இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த பேஸ்ட் இருக்குதுல்ல, அசாம் படாஸ், புளிப்பு உரப்பு கலந்த இந்த பேஸ்ட்டு, இந்த கிரேவியை இது உள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் இதில் போடுறேன். இது வந்து கொட்டுறேன். இதில் போட்டுட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இது கொதிக்க வச்சுட்டேன். எண்ணெய் இது மேலே எண்ணெய்லாம், இந்த சாஸில் உள்ள எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பாருங்கள்லாம் ஒதுங்கி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு பிறகு பாரி மீன் போடுறேன். இது நான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலரி விடுறேன். கலரி அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். ஸ்லோவாக வச்சு தான் இதை வேக வைக்கணும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் இதை வேக வைக்கணும். இது இப்படியே வேகட்டும். அப்புறம் நான் பிறகு திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு போடுறேன். இப்பயே போட்டுடலாம். மீன் கொஞ்சம் பாதி வெந்திருக்குது. இதுக்கு பிறகு தக்காளி பழம் கொஞ்சம் மேலே வச்சிடுறேன். தக்காளி பழம் நல்லா வெந்துட்டால் பரவாயில்ல. இது உரப்பு புளிப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதில் நான் போட வேண்டியது வந்து காய்கறிகளில் நான் ஆட் பண்ண வேண்டியது, அதில் அந்த பேக்கெட்டில் எழுதியிருக்கு சாஸில் உருளைக்கிழங்கு போடணுன்னு அவசியம் இல்லை. நான் வெண்டைக்காய் போடணுன்னு இருக்காங்க. ஆனால் வெண்டைக்காய் என்கிட்ட இல்லை. பரவாயில்ல, இது வந்து என்னோடய மெத்தட். நான் வைக்கிற மெத்தட்டு பாரி மீன் கிரேவி சம்பல். இந்த பேஸ்ட்டு வச்சு இந்த பேஸ்ட்டு பாய்ச்சி நான் வந்து சமைக்கிறேன்.
வெந்துக்கிட்டு இருக்கட்டும். மீன் வெந்துருச்சு. மீனும் வெந்துருச்சு, கிழங்கும் வெந்துருச்சு. ஓகே, அது வெந்துருச்சு. மீன் வந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த மீன் இப்படி தான் இருக்கும், பாரி மீன் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மீன் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் எல்லாம் வந்துருச்சு. அப்படி 200 கிராம் போடாமல் 400 கிராம் மீன், 200 கிராமுக்கு பதிலாக 400 கிராம் மீன் போட்டிங்களா, எந்த மீனாக இருந்தாலும் மீன் அளவு கூட இருக்கும். பேஸ்ட்டு வந்து இந்த 70 கிராம் பேஸ்ட்டு மாதிரி 2 மடங்கு, அதாவது 70 கிராம் மொத்தம் 140 கிராம், 140 கிராம் பேஸ்ட்டு போடணும். அளவு வந்து இதுக்கும் அந்த பேஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வெந்துருச்சிடலாம். நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்டியாக இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்படி இருக்கட்டும். இதுக்கு பிறகு நான் வந்து பவுலில் வச்சு சர்வ் பண்ணுவேன். சர்வ் பண்ணுறதுனா யாருக்கும் இல்லை, எனக்கு நானே சர்வ் பண்ணிக்குவேன். அதாவது பவுலில் வச்சு, அது வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோ முடிக்கணும்ல, யூடியூப்பில் வீடியோ முடித்த அந்த சமையலை வந்து காட்டணுமில்ல. ஸோ அப்போ அது பவுலில் வச்சு நான் வீடியோவை முடிச்சிட்றேன். ஓகே, இவ்வளோ தான். பாஸ் பண்ணி வைக்கிறேன், பிறகு பவுலில் வச்சுட்டு பிறகு கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா.